ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சப்பாத்தியும் முட்டைக்கோஸ் கிரேவியும் பண்ண போகிறோம். என்ன, சப்பாத்திக்கு முட்டைக்கோஸ் கிரேவியா அப்படி தானே நினைக்கிறீங்க? செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சப்பாத்தி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இப்போ நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு பொறுக்கானதும் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா மாவு பனைய தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம தடவி வச்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கோஸ் கிரேவி செஞ்சிடலாம். கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோக்கும் மேலவே இருக்கும் இந்த கோஸு. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு 3லேருந்து 4 லவங்கம் போட்டு வெடிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், தக்காளி எப்படி மசிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கோஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா அடுப்பை ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் திக்னஸ் வந்துடும். எப்போவுமே சப்பாத்திக்கு ஒரே சைட் டிஷ் இல்லாமல் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டைம் இப்படியும் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா உருட்டி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது போலவே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி திரட்டிக்கலாம். உருண்டையை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம பொறுமையாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தவா வச்சு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். தவா நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு சப்பாத்தி போடுங்க. லைட்டாக நிறம் மாறின உடனே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சுத்தமான துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நம்ம திரட்டி வச்ச எல்லா சப்பாத்தி மாவையும் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டைகோஸ் கிரேவி அண்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.